கூடவே சரியான நேரத்தில் மெடிசின் தயாரித்து கொடுத்து அவளின் உயிரை காப்பாற்றிய நன்றியும் இருந்தது. அதனால்தான் தன்னால் முடிந்தவரை அவனுக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தாள். காலை 10 மணிக்கு தொடங்கிய விருந்து மாலை 5 மணி வரை நடைபெற ஹரிஷ் அமைதியாக அங்கிருக்கும் ஒவ்வொருவரை பற்றியும் கூர்மையாக அவதானித்துக் கொண்டிருந்தான். திடீரென்று தன் இருக்கையில் இருந்து எழுந்த தலைவர், சரி, இந்த கொண்டாட்டம் நல்லபடியாக முடிஞ்சது. தலைவியோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்க வந்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இனி எல்லாரும் அவங்கவங்க இடத்துக்கு போய் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்த வேலைகளை தொடரலாம் என்று கூறியவர் ஹரிஷை பார்த்து, நீ என் கூட வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றார். சரி என்று தலையாட்டிய ஹரிஷ் அவரை பின்தொடர அங்கிருந்த மற்றவர்கள் போகும் இருவரின் முதுகை வெறித்து பார்த்தனர். இந்த கொஞ்ச நேரத்திலேயே தலைவர் ஹரிஷை மட்டும் ஸ்பெஷலாக ட்ரீட் செய்வதாக அவர்களுக்கு தோன்றியது. அதே நேரத்தில் ஹரிஷை அழைத்து கொண்டு சென்ற தலைவர் ஒரு அறைக்குள் அவனை அழைத்து சென்றார். உன்னை எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு தெரியுமா ஹரிஷ்? நடந்து கொண்டே அவர் கேட்க, இல்லை எனக்கு தெரியல என்று வெளியில் சாதாரணமாக கூறினாலும், ஒருவேளை நான் இந்த அமைப்போட சீக்ரெட் டெக்னிக்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் தலைவி கேட்ட உடனே இங்கே சேர்றதுக்கு சம்மதிச்சான்னு கண்டுபிடிச்சிட்டாரோ? யோசித்த அவனுக்குள் லேசான பதட்டம் ஏற்பட்டது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி இப்படி ஒரு வேலையை செய்வாங்கன்னு என்னால் நம்பவே முடியல என்று நடந்த அந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் மீண்டும் தலைவர் கூற, தலைவரே, நான் ஒரு சந்தேகத்தை கேட்கலாமா என்றான் ஹரிஷ். இந்த ஹெர்பல் மெடிசனின் பின்னால் இயங்கும் உலகத்தை பற்றி அவனுக்கு இன்னுமே சில சந்தேகங்கள் இருந்தது. அவனுடைய கேள்விக்கு தலைவர் சரி என்பது போல தலையசைக்க, உங்களுக்கும் அவங்களுக்கும், அதான் அந்த ஹெர்பலிஸ்ட் சொசைட்டிக்கும் அப்படி என்ன பகைன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான். அதை ஒரே வரியில் சுருக்கமாக சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது பல வருஷ போட்டி. ஹெர்பல் மெடிசனை அடிப்படையாக வச்சு இப்போ நிறைய சின்ன அமைப்புகள் இருந்தாலும் எங்களோட டெவில் கேங்கும் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியும் ரொம்பவே பழமையானது. இங்கே எல்லா அமைப்புகளுக்குமே அவங்களுக்குன்னு சில நோக்கங்களும் லட்சியங்களும் தனித்தனியாக இருக்குது. ஒருத்தரை விட ஒருத்தர் பெஸ்ட்டான மெடிசனை உருவாக்கணுங்கிற போட்டியும் இருக்குது. அதுவும் இதுவரைக்கும் எங்கள் யாராலையுமே உருவாக்க முடியாத அந்த கன்சாலிடேஷன் மாதிரியான மருந்தை முதல்ல கண்டுபிடிக்கிறவங்க இங்கே எல்லாரை விடவும் பவர்ஃபுல்லாக மாற வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நாங்கள் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்று விளக்கினார் தலைவர். நீண்ட நாட்கள் கழித்து ஹரிஷ் போன்ற துடிப்புள்ள இளைஞர் ஒருவனை பார்த்த உற்சாகத்தில் அவர் மனம் விட்டு பேசினார். ஹரிஷ் அந்த கன்சாலிடேஷன் மெடிசனை பற்றி கேள்விப்பட்டிருந்தாலும் அதன் பலன்களை விரிவாக தெரிந்து கொள்ள விரும்பியவன், எனக்கும் இந்த ஹெர்பல் மெடிசன்ஸ் எல்லாம் பற்றி கொஞ்சம் தெரியும். என்னோட குரு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. பட் இந்த பர்டிகுலர் மெடிசனில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது? ஹரிஷ் வேண்டுமென்றே தனக்கு தெரியாதது போல கேட்டான். ஆமாம், நீ ருத்ரவேந்தரோட சிஷ்யன்னு நானும் கேள்விப்பட்டேன். நிச்சயமாக நீ அதுக்கு தகுதியானவன் தான். உன்னோட திறமை என்னன்னு நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேனே. இந்த கன்சாலிடேஷன் மெடிசனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அதை கேள்விப்பட்டிருப்பாங்களே தவிர அதுக்கு மேலே அதை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது. அவ்வளோ ஏன், எனக்கே ஓரளவுக்கு தான் தெரியும். ஹெர்பல் மெடிசனில் அதை ஒரு கிங்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற எல்லா மூலிகை மருந்துகளை விடவும் ரொம்பவே வித்தியாசமானது அது. அவ்வளோ ஈஸியாக யார் வேணாலும் அதை ரெடி பண்ணிட முடியாது. ஹெர்பல் மெடிசனில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற பல பெரிய தலைகளால் கூட அதை பர்ஃபெக்டாக உருவாக்கிட முடியாது. ஆனால் அதோட உண்மையான ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு எப்படியாவது நாம் அதை உருவாக்கிட்டோம்னா இந்த உலகத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்த மெடிசனாக அது இருக்கும். அதை சாப்பிட்றவங்களுக்கு ஒரு அபரிமிதமான சக்தி கிடைக்கும். அவங்க உடம்புல இருக்கிற எல்லா வீக்னஸும் காணாமல் போயிடும். எவ்வளோ ஆபத்தான உயிர் போகிற நிலைமையில் இருக்கிறவங்களையும் அந்த மெடிசனால் காப்பாற்ற முடியும். ஒருத்தரோட தலையெழுத்தையே அதால் மாற்ற முடியுங்கிறதுனால தான் அந்த மெடிசன் ஒரு அதிசய பொருளாக பார்க்கப்படுது. இப்போ புரிஞ்சுதா? தெளிவாக விளக்கிய தலைவர் ஹரிஷை பார்த்து புருவங்களை உயர்த்தி கேட்க அவன் புரிந்தது என்பது போல தலையசைத்தான். தான் அதுபோன்ற ஒரு மெடிசனைத்தான் உருவாக்க வேண்டும் என்று நினைத்தது அவனுக்கு ஞாபகம் வந்தது. திடீரென்று இன்னொன்றும் நினைவுக்கு வர தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு சிறிய பாட்டிலை எடுத்தவன், தலைவரே, இது உங்களுக்கான என்னோட சின்ன பரிசு என்று அவரிடம் நீட்டினான். என்னது? தலைவர் ஆச்சரியமாக கேட்க, இதோட பேர் யூனிட்டி பில். இது உங்கள் உடம்புல இருக்கிற செல்கள் எல்லாம் புதுப்பிக்கும். இதை சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்களே ரொம்ப புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ணுவீங்க என்று கூறினான். உண்மையை கூற வேண்டுமென்றால் அவன் அந்த டேப்லெட்டை தனக்காக தயாரித்திருந்தான். ஆனால் இப்போது இருந்த சிச்சுவேஷனில் தலைவரை சந்தோஷப்படுத்தினால் அவருடைய மனதில் இன்னும் ஸ்ட்ராங்காக இடம் பிடிக்கலாம் என்று யோசித்தவன் அதை தலைவருக்கு பரிசாக கொடுத்தான். அவன் எதிர்பார்த்தது போலவே சந்தோஷமாக அந்த டேப்லெட்டை வாங்கி கொண்ட தலைவர், உனக்காக நான் ஒரு ரிவார்டு கொடுக்கலான்னு கூட்டிகிட்டு வந்தா நீ எனக்கு தெரியா என்றவர் முதலில் ஹரிஷ் அந்த டேப்லெட்டை கவனமாக பத்திரப்படுத்தினார். பின்பு எழுந்து அந்த ரூமில் இருந்த ஒரு டிராவை திறந்தார்.
அதிலிருந்து ஒரு சிறிய பெட்டியை எடுத்தார். அதை ஹரிஷின் முன் வைத்தவர், ஹெர்பலிஸ்ட் சொசைட்டி எங்களுக்கு செய்ய இருந்த துரோகத்தை கண்டுபிடிச்சு சொன்னதுக்காக ஒரு சின்ன பரிசு, திறந்து பாரு என்றார். அதை ஆர்வமாக வாங்கிய ஹரிஷ் மெதுவாக அந்த பெட்டியை திறக்க உள்ளே ஒரு துணி மடித்து வைக்கப்பட்டிருந்தது. ஹரிஷ் அதை கையில் எடுக்க சுத்தமாக எடையே இல்லாமல் வெறும் காற்றை போல வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. ஹரிஷ், இது நாங்கள் உருவாக்கின ஒரு உடல் கவசம். ரொம்பவே அட்வான்ஸ் டெக்னாலஜியை வச்சு இதை தயாரிச்சிருக்கோம். இது உன்கிட்ட இருந்தா எந்த வெப்பன்ஸாலையும் உன்னை காயப்படுத்த முடியாது. அவ்வளோ ஏன், இதை போட்டுக்கிட்டு நீ நெருப்பில் இறங்கினா கூட அந்த தீ உன்னை ஒன்றுமே செய்யாது. எவ்வளவு வெப்பத்தை வேணாலும் இதால் தாங்கிக்க முடியும் என்று அவர் அந்த பொருளை பற்றி எக்ஸ்பிளைன் செய்ய ஹரிஷ் அதை உற்சாகத்துடன் பார்த்தான். வாவ், இது நமக்கு தேவையான ஒன்று தான். நமக்காக ரெடி பண்ண ஹெர்பல் டேப்லெட்டை தலைவருக்கு கொடுத்தோம், அவர் அதை விட பெஸ்ட்டான ஒன்று தான் நமக்கு கொடுத்துருக்காரு என்று மனதிற்குள் சந்தோஷப்பட்டவன் அந்த கவசத்தை தடவி கொடுத்தான். இனிமே இது உனக்கு தான். உன்னை நெருங்கி வர எல்லா ஆபத்துகளில் இருந்தும் இது உன்னை காப்பாற்றோம்னு நம்புகிறேன் என்றவர் அவருடைய தோளில் தட்டி கொடுத்தார். அவரிடம் இன்னும் கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டு இருந்த ஹரிஷ் நேரமாவதை உணர்ந்து தலைவரிடம் சொல்லிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். அப்போதுதான் சந்தனாவின் நினைவு வர அவசரமாக தன்னுடைய ஃபோனை எடுத்தவன் தான் ஒரு முக்கியமான வேலையில் இருப்பதாக அவளுக்கு மெசேஜ் அனுப்பிவிட்டு நேராக தன்னுடைய லேபிற்கு சென்றான். அதனுள்ளே நுழைந்ததும் முதல் வேலையாக அந்த கவசத்தை எடுத்து அணிந்து பார்த்தவனுக்கு அது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. அந்த கவசத்துடன் கண்ணாடி முன் நின்று பார்த்தவன் தன்னை ஒரு சூப்பர் ஹீரோ போல உணர்ந்தான். அதன் மேலே வழக்கம் போல அவனுடைய பேண்ட் ஷர்ட்டை போட அவன் கவசம் போட்டு இருப்பது வெளியில் வித்தியாசமாக தெரியவே இல்லை. அந்த அளவிற்கு அந்த கவசம் மெலிதாக இருந்தது. இது நிஜமாவே ஒரு ஹைடெக் ஸ்டஃப் தான். வாய்விட்டு சொன்னபடி உற்சாகமாக விசிலடித்த ஹரிஷ் அங்கிருந்து ஒரு பெரிய கத்தியை எடுத்து தன்னுடைய லெஃப்ட் ஹேண்டை வெட்டினான். அவ்வளவு பெரிய கத்தி அவனுடைய கவசத்தில் ஒரு சின்ன கீறலை கூட ஏற்படுத்தவில்லை. அதை தாண்டி அவனுடைய தோலையும் அவனால் தொட முடியவில்லை. தலைவர் கூறிய விஷயம் 100% உண்மைதான் என்று புரிந்து கொண்டவன் அதை கழற்றி பத்திரமாக வைத்தான். 3 நாட்களாக அந்த ஃபார்முலாவை தேடும் டென்ஷனில் இருந்தவனுக்கு இப்போது கண்களை சுழற்றி கொண்டு தூக்கம் வர அப்போது அவனுடைய மொபைலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் சத்தம் கேட்டது. அதற்குள் அடுத்த பஞ்சாயத்தா என்ற ஒரு திகைப்புடன் எடுத்து பார்த்தவன் அது மிரியட்ஸை சேர்ந்த ஸ்ரீதரிடமிருந்து வந்த மெசேஜ் என்று தெரிந்ததும் சில நாட்களுக்கு முன்பாக அவனுக்கு கொடுத்த வேலை ஞாபகம் வந்தது. அதற்கு பிறகு இருந்த பரபரப்பில் சொன்னபடி அவர்களை சந்திக்க செல்லக்கூட நேரமில்லாமல் ஓடிக்கொண்டிருந்தான். அந்த மெசேஜை திறந்து பார்க்க நரேந்திரனின் குடும்பத்தை பற்றிய விவரங்களை சேகரித்து விட்டதாக ஸ்ரீதர் கூறியிருந்தான். அவனை அடுத்த நாள் காலையில் தீபக்கின் ஹோட்டலுக்கு வர சொல்லி ரிப்ளை அனுப்பியவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்த எல்லா யோசனைகளையும் தள்ளி வைத்துவிட்டு நிம்மதியாக உறங்கத் தொடங்கினான். அடுத்த நாள் ஹரிஷ் சொன்னது போலவே தீபக்கின் ஹோட்டலில் ஸ்ரீதர் அவனுக்காக காத்திருக்க நிதானமாக அவனுக்கு எதிரில் போய் அமர்ந்தான் ஹரிஷ். என்ன கண்டுபிடிச்ச ஸ்ரீதர்? ஹரிஷ் நேரடியாக விஷயத்திற்கு வரவும் அவனை நிமிர்ந்து பார்த்த நரேந்திரன் மரியாதையுடன் குனிந்து வணக்கம் வைத்தான். அதை தலையசைத்து ஏற்றுக்கொண்ட ஹரிஷ் விஷயத்திற்கு வா என்பது போல் அவனை பார்க்க, நான் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இந்த கொஞ்ச வருஷத்தில் தான் நரேந்திரன் குடும்பத்தோட பவர் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு யாருக்குமே சரியாக தெரியல. ஆனால் அவங்க ஃபேமிலியில் ரொம்ப வினோதமாக தெரிஞ்ச ஒரு விஷயம், நரேந்திரனோட அப்பா 5 குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்துருக்காரு. அவங்க எல்லாருமே ஹெர்பல் மெடிசனை யூஸ் பண்ணி தங்களை பலசாலியாக மாற்றிக்கிட்டாங்க. அவங்க தான் அந்த ஃபேமிலிக்கு ஒரு பெரிய பில்லராக இருக்காங்க. முக்கியமாக அவங்களால தான் அந்த ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. நரேந்திரன் தனக்கு தெரிந்தவரை விளக்கமாக கூற, 5 தத்து பசங்களா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் ஹரிஷ். ஆமாம், எனக்கும் அதான் ஆச்சரியமாக இருக்குது. காரணமே இல்லாமல் யாராவது இத்தனை பேர் தத்தெடுப்பாங்களா? ஸ்ரீதர் புருவத்தை சுழித்தபடி கூற ஹரிஷுக்கும் அந்த சந்தேகம் இருந்தது. சரி, மேலே சொல்லு என்றான் ஹரிஷ். அது மட்டும் இல்லை, அவங்களோட வீடு அப்புறம் மற்ற இடங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப டைட்டான செக்யூரிட்டி போடப்பட்டிருக்கு. அதுக்குள்ளே நுழையிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஆனால் ஒரு சாதாரண பிஸ்னஸ் மேனோட வீட்டுக்கு இவ்வளோ அதிகமான செக்யூரிட்டி ஏன் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸ்ரீதர் தொடர்ந்து சொல்ல, மொத்தத்தில் இந்த பகை அவ்வளோ சீக்கிரமாக முடியாதுன்னு தோணுது என்று தனக்குள் கூறிக்கொண்டான் ஹரிஷ். அதற்குள் ஸ்ரீதர் மீண்டும் ஏதோ சொல்லத் தொடங்க அதில் தன்னுடைய கவனத்தை வைத்தான். அவ்வளோ சீக்கிரமாக அவங்கள நாம் தோற்கடிக்க முடியாது என்றான் ஸ்ரீதர். அவனை நேராக பார்த்த ஹரிஷ் ஒரு சின்ன சிரிப்புடன், அப்படியா சொல்கிற? அதுவும் சரிதான். பட் அவங்க ஃபேமிலியில் ஏதோ ஒன்று எனக்கு வித்தியாசமாக தெரியுது. முதல்ல அதை என்னன்னு கண்டுபிடிக்கணும். உன்னால் முடியுமா ஸ்ரீதர் என்று கேட்டான். கண்டிப்பாக செய்கிறேன் சார்.
உறுதியளித்த ஸ்ரீதரின் முகத்தில் அதை நிச்சயம் செய்து காட்டுவான் என்ற வேகம் தெரிந்தது. தீவிர யோசனையில் இருந்த ஹரிஷை பார்த்த ஸ்ரீதர், ஹரிஷ் சார் என்று இழுக்க, என்ன என்பதைப் போல நிமிர்ந்து பார்த்தான் ஹரிஷ். அந்த நரேந்திரன் ஃபேமிலி உங்களுக்கு அவ்வளோ தொந்தரவாக இருந்தா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. அந்த பசங்களை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் கூட டீப்பாக விசாரித்தேன். அதிலிருந்து தெரிஞ்சது என்னென்னா, நாம் நேரடியாக போய் அவங்கள தாக்குனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவ்வளோ ஈஸியாக அவங்கள ஜெயிக்க முடியாது. ஆனால் அவங்க 5 பேருக்கும் வெவ்வேறு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த விஷயங்களை வச்சு நாம் அவங்களுக்கு தனித்தனியாக ஒரு பொறியை உருவாக்கி அவங்கள விழ வைக்கலாம். ஸ்ரீதர் தன்னுடைய திட்டத்தை விவரிக்க ஹரிஷ் அவனை பாராட்டும் விதமாக பார்த்தான். ஓகே ஸ்ரீதர், நான் இந்த விஷயத்தை உன்னை நம்பி ஒப்படைக்கிறேன். என்ன செலவானாலும் சரி, ஒரு ப்ராப்பரான பிளானோட வா. முடிஞ்ச வரைக்கும் அவரோட அந்த தத்து பசங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. மற்றபடி அந்த நரேந்திரனோட அப்பாவுக்கோ அவரோட ஆளுங்களுக்கோ என்ன நடந்தாலும் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. உன் மேலே எந்த போலீஸ் கேஸும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். ஹரிஷ் கூற, இந்த விஷயத்தில் நான் கண்டிப்பாக உங்களை ஏமாற்ற மாட்டேன் சார் என்றான் ஸ்ரீதர். ஸ்ரீதர் கூறுவது போல அந்த 5 பேரும் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் தனக்கு பயன்படுவார்கள் என்று நினைத்தான் ஹரிஷ். ஸ்ரீதரை பார்த்து பேசிவிட்டு நேராக தன்னுடைய ஃப்ளாட்டிற்கு சென்றவன் அங்கு சந்தனா கோபமாக பாத்திரங்களை உருட்டி கொண்டு இருப்பதை பார்த்தான். ஆஹா, இந்த 2 நாளாக இருந்த டென்ஷனில் சந்தனா கூட சுத்தமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லையே. நேற்று வேற சொல்லாமல் கொள்ளாமல் காணாமல் போயிட்டோம். அதான் ரொம்ப கோபமாக இருப்ப போல. இப்போ என்னன்னு சொல்லி சமாதானப்படுத்துறது? யோசித்து கொண்டே உள்ளே சென்றவன் கிச்சனில் நின்ற சந்தனாவை பின்னால் இருந்து அணைத்தான். கதவை திறக்கும் சத்தம் கேட்டவுடனே அது ஹரிஷ் தான் என்பதை உணர்ந்தவள் வேண்டுமென்றே திரும்பாமல் நின்றாள். சாரி பேபி, நான் ஒரு முக்கியமான வேலையில் மாட்டிக்கிட்டேன். அதனால தான் நேற்று நைட்டு உனக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியல. அவன் மன்னிப்பு கேட்கும் விதமாக கூற திரும்பிய சந்தனாவின் கண்கள் கலங்கி இருந்தது. உச்சுச்சோ, எதுக்கு பேபி அழுற? ரியலி சாரி, அது என்னோட தப்பு தான். இனிமே அப்படி நடக்காமல் பார்த்துக்கிறேன். அவள் முகத்தை தாங்கி பிடித்த ஹரிஷ் மென்மையான குரலில் கூறினான். எனக்கு புரியுது ஹரி, இந்த கொஞ்ச நாள்லையே நீ இவ்வளோ பெரிய ஃப்ளாட் காஸ்ட்லி கார்னு வாங்குற அளவுக்கு உன் முதலாளி சேலரி கொடுக்குறாருன்னா அதுக்கேற்ற மாதிரி உனக்கு நேரம் காலம் பார்க்காம வேலை இருக்குன்னு எனக்கு தெரியுது என்று சந்தனா சொல்ல, அந்த முதலாளியே நான் தானே பேபி, இடையில் மைண்ட் வாய்ஸில் பேசிக்கொண்டான் ஹரிஷ். பட் அந்த மாதிரி போகும்போது எனக்கு ஒரு தகவல் சொல்லிட்டேன்னா நான் நிம்மதியாக இருப்பேன். ஏற்கனவே உன்னை பற்றின நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியவே இல்லை. உனக்கு எதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்னென்ன டேலண்ட் இருக்குதுன்னு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு வரேன். யார் யாரோ உன்னை பார்த்து பயப்படுறாங்க. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் உனக்கு மரியாதை கொடுக்குறாங்க. ஏற்கனவே நான் உனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாக நடந்துக்கலையோன்னு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன். இதில் நீ வேற இப்படி திடீர்னு சொல்லாமல் காணாமல் போகும்போது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.